எங்கேயாச்சும் இந்த விடியல் தருவோம்னு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தருவோம் போறாரு அப்படின்னு பாட்டு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில வருதா? அவரா தன்னை பற்றி தான் பெருமையா பேசுறாரு. யார்? மக்கள் பேசணும், சாதாரண மக்கள் பேசணுங்க. லேதுப்பா லேது ஆட்சியில ஒண்ணும் இல்ல. 2016 தான் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டா போதும், நான் யாரு கூட கூட்டணி வைக்க விரும்பல, 234 தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறும் சொல்லி அம்மா அன்னைக்கு நின்றாங்க. நான் கேட்கிறேன், இப்ப இத்தனை விளம்பரம் கொடுக்கறீங்க, மறுமலர்ச்சியே ஏற்பட்டுருச்சு தமிழகத்துல. அதை பார்த்தா, அவங்க விளம்பரத்தை பார்த்தா, அப்பா தமிழகத்துல பாலாரும் தேனாரும் ஓடுவது போல, பாலாரும் தேனாரும் பெருகி ஓடுவதை போல இந்தியாவிலே தமிழகம் தான் மக்கள் சுபிட்சமாக அமைதியாக, பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையெல்லாம் பாதுகாப்பாக, காவல்துறையை பார்த்தா ரவுடிகள்லாம் ஓடுற மாதிரி அப்படின்னு தோணும். அது மாதிரி இருக்கா? எங்க அந்த மாதிரி இல்லையே. அவர் நம்ம முதலமைச்சரா தான் இன்னைக்கு கூட விளம்பரத்தில் அவருக்கு இதுல வந்திருக்கு விளம்பரம். அவரா தன்னை பற்றி தான் பெருமையா பேசுறாரு. யார்? மக்கள் பேசணும், சாதாரண மக்கள் பேசணுங்க, ஏழை எளிய மக்கள் பேசணும். இந்த ஆட்சி அற்புதமான ஆட்சி. மாணவர்கள் சொல்லணும், சொல்லி கொடுத்து சொல்றது இல்ல, ஊடகத்தில் அவங்களா சொல்லணும். இப்ப நான் சொன்னேன், வைகோ சொன்னேன், அதே மாதிரி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. ஏன் நாங்க வேற கட்சியோட பார்க்க கூடாதா, தலைவரை பார்க்க கூடாதான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களா? திமுக பதில் சொல்லுவாங்களா? யாரும் வேணாப்பா, காங்கிரஸ் வேணாம், எந்த கட்சி வேணாம், நாங்க திமுகவா நாங்க தனித்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. திமுக நாங்க தான் ஏற்கனவே சொல்லி நின்றுக்கோம்ல. நாங்க தான் ஆட்சியில, இப்ப ஆட்சியில இல்ல ஆட்சியில இருக்கு. இப்ப ஆட்சியில அதை செய்தோம், இதை செய்தோம், யானையை செய்தோம், பூனை செய்தோம்னு சொல்ற திமுக என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க செஞ்சத வெளிக்காமிக்கணும். என்னன்னா சொல்றீங்க? நில்லுங்க, தைரியம் இருந்தா நில்லுங்களேன். எதுக்கு போய் எல்லா கூட்டணியும் போய் வளைச்சு பேசிட்டே இருக்கீங்க?